ஹலோ காய்ஸ், ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நம்ம ஈவினிங் எப்பயுமே பஜ்ஜி, போண்டா, மிக்சர், ப்ரெட்டு, வெஜ் ரோல் அந்த மாதிரி சாப்பிட்டு தான் நம்ம ஈவினிங்கே கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 உருளைக்கிழங்கு மஞ்சத்தூளில் போட்டு நான் வேக வச்சுக்கிறேன். ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா மசிச்சுக்கலாம். மிளகாய்த்தூள், உப்பு, கொத்தமல்லி, பெப்பர், கறி மசாலா நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப் மைதா, உப்பு, தேவைக்கேற்ற ஆயில், தேவைக்கேற்ற தண்ணி நல்லா போட்டு சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசையணுமோ அந்தளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி போர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி மைதா மாவு தேய்ச்சிக்கலாம். நடுவில் ஒரு பவுல் வச்சுக்கிட்டா நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்ச ஸ்டஃபிங் அது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணுற ஷேப்க்கு நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் ஊற்றி இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.